ஹிஸ்புல்லா ஆயுதக்குழுவிற்கு எதிரான போரை இஸ்ரேல் மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. ஹிஸ்புல்லா தலைவர் நசரல்லாவை தொடர்ந்து நபில் கவுக் என்ற முக்கிய தளபதியையும் வீழ்த்தியுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. தென் திசையில் ஹமாசுடன் போரிட்டு வரும் இஸ்ரேலிய படைகள் வடதிசையில் ஹிஸ்புல்லாக்கள் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளன. ஹிஸ்புல்லா ஆயுதக்குழுவை 30 ஆண்டுகளுக்கு மேலாக வழிநடத்திய ஹசன் நசரல்லாவை வீழ்த்தியது இப்போரில் முக்கிய திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் மற்றொரு மூத்த தலைவரான நபில் கவுக்கையும் கொன்றுள்ளதாக கூறியுள்ளது இஸ்ரேல். இதற்கிடையே இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் லெபனானில் 11 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். ஹிஸ்புல்லா தலைவரை கொன்ற இஸ்ரேலை எதிர்த்து ஈரானில் பரவலாக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் அழைத்தே தீர வேண்டும் என ஈரானிய நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் முழங்கினர். இதற்கிடையில் பேசிய இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தங்கள் லட்சியங்களை எட்ட ஹிஸ்புல்லா தலைவரை அழிப்பது அவசியமாக இருந்தது என தெரிவித்துள்ளார். நசரல்லா வீழ்த்தப்பட்டுள்ள நிலையில் ஹஷீம் சஃபீதீன் என்பவரை தங்கள் தலைவராக ஹிஸ்புல்லாக்கள் தேர்ந்தெடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொல்லப்பட்ட நசரல்லாவின் ஒன்றுவிட்ட சகோதரரான ஹஷீம் ஹிஸ்புல்லாக்களின் அரசியல் பிரிவை நிர்வகித்து வருபவர் ஆவார்.